கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காம பேசியே கடைசி வரைக்கும் வச்சிருந்தா நல்லம் போல தோணுது. ஏனண்டா அண்ணரந்தான் பிள்ளை ஜாமம் வரைக்கும் கதைச்சிக்கிட்டு இருக்கிற அவளோட கதைங்களன் ஒன்றுமில்லையே கதைக்காட்டியும் பரவாயில்ல, சும்மா அவங்களோட ஃபோனை காதில் வச்சுக்கோங்க, உங்களோட மூச்சு சத்தத்திலேயே நான் நிம்மதியாக இருக்கேன். ரெண்டு, ரசித்தவன், அப்படியே பொண்டாட்டியை ரசித்தவன் சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. சரி என்ன மாலுன்னு சொல்லுங்களேன், உங்களோட சின்ன வயசு வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லுங்களேன். கேட்குறதுக்கு ஒன்றுமில்லை. உம்மா சுகமாக இருக்காவா, அவள் மௌத்தா 7 வருஷமாக இருக்கு. ஓ மௌத்தாயிட்டா என்ன, உம்மாப்பா எலும்பு மிதிக்காது. இப்படி விசாரித்தவர் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு பொண்டாட்டி கோல் எடுத்தா என்ன இல்லை ஒன்றுமில்லை, சும்மா மிஸ் ஆகி வந்துட்டு வைக்காள் அவள் பயத்தில். இவர் கேட்ட கேள்வி முதல் சும்மா வாழும் கதடி என்றவர் இப்போ விஷயத்துக்கு எடுத்தாலும் என்னண்டு கேட்காது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ எப்படி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது? இதுக்கு என்ன காரணம்? இந்த தொடர்பாடலை கெடுத்த சாமான் தொடர்பாடல் சாதனம் தான், இந்த ஃபோன் தான், பேர் தான் அதுக்கு தொடர்பாடல் சாதனம். அது செஞ்ச வேலை அதை இல்லாமல் ஆக்கினது தான். எல்லாருக்கிட்டையும் ஃபோன், 1க்கு 2 ஃபோன், ஒவ்வொன்றில் 2 சிம். நம்ம இலங்கையினுடைய சனத்தொகையை விட சிம் வித்த எண்ணிக்கை கூட. 21 மில்லியன் ஆக்கள், 27 மில்லியன் சிம். இலங்கையோட புள்ளி விவரம். எங்கே போகிறீங்க? என்ன நடக்குது? தேவைப்பட்ட ஆக்களோட பேசாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபோன். உமா பார்க்கல, பாப்பா பார்க்கல, காக்காட்ட போகல, ராத்தாட்ட போகல, பொண்டாட்டியோட காய்க்கல, பிள்ளைகள்கிட்ட என்னென்னு கேட்கல, 5000 பேருக்கு லைக் போட்டு தெரியுதார் ஃபேஸ்புக்கில். ஆபத்துக்கு ஒரு 5 ரூபா கடன் கேட்டுப்பார் பாப்பம். ஏலாம் ஆணத்தை கூட வை, பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்க. கறியாக்கும் போது தண்ணியை கூட விட்டு பக்கத்து வீட்டுக்கு சியா பண்ண சொன்ன இஸ்லாத்தில் அந்த கறியை ஆக்கி செல்ஃபி எடுத்து ஃபோனில் சியா பண்ணி போட்டு தண்ணியை திண்டுக்கிட்டு. ஃபேஸ்புக்கை திறந்தோடனே எங்கிட்ட விட்டு இன்றைக்கு பாபிக்யூ, உண்டை விட்ட பாபிக்யூ உண்டா, என்ற விட்டு என்னதுக்குடா அது அனுப்புகிறாய், என்ன பிரச்சனைடா, என்ற பிள்ளை சுண்டலோட திங்கிற பிள்ளை, இதை பார்த்து சண்டை பிடிக்க போகுது. தொடர்பாடல் இல்லை, பொண்டாட்டி புருஷன் என்ன இல்லை, தொடர்பில்லை இல்லை. 2 பேரும் ஒரு சேரில் இருந்து ஆளுக்கு ஒரு ஃபோனில் இருக்காங்க. சந்திச்சு நாளாக போச்சு, புருஷன் பொண்டாட்டி பேசி நாளாக போச்சு. சிந்திச்சு பாருங்க, பொண்டாட்டியாக இருக்க வேண்டியது ஃபோன் தான், ஃபோனாக இருக்க வேண்டியது பொண்டாட்டியாக போச்சு. இன்றைக்கு இந்த ஃபோனை எப்படி பாவிக்கான் தெரியுமா? பாத்ரூமுக்கையும் கூட கொண்டு வரான், படுக்க கொலையும் பக்கத்தில் வச்சிருக்கான், எந்த நேரமும் கூட இருக்கி. அந்த ஃபோனுக்கு பேட்டரி லோவாகி பசி ஏற்பட்டால் உடனே சாப்பாட்டை கொடுத்து சார்ஜ் பண்ணுறான். லேசாக கீறுப்பட்டால் தொடச்சி கொடுத்து நெஞ்சில் வைக்கான். அதுக்கு கவர் தேஞ்சி போனால் உடனே உடுப்பெடுத்து கவர் போடுறான். அதுக்கு ஏதாவது கோளாறுண்டா உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போய் ரிப்பேரிங் சென்டரில் போய் பிரச்சனையை தீர்த்துட்டு வரான். அந்த ஃபோனை தொட்டு பார்க்குற மாதிரி பொண்டாட்டியை தொட்டு பார்க்கல. இப்போ பொம்பளையில் ஆசைப்படுறது என்னென்னா, நான் இந்த ஃபோனை போல் இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை. நம்முடைய பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையை இந்த பொண்ணுக்கு கொடுங்க, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லையே, தேவைப்பட்டா பேசிட்டு தள்ளி வைக்கிற ஃபோன். இப்போ நெஞ்சோடையே வச்சிருக்கிற பொண்டாட்டி இப்போ சமைய கட்டில் ஆக்கிட்டியா, சரி துண்டையான்னு கேட்குறாள், இல்லை துண்டு போட்டு போகிறான் இவன், பிரச்சனை. அப்போ ஒரு கம்யூனிகேஷன், ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில் ஒரு நல்ல தொடர்பாடல் இல்லாமல் போனதால் இன்றைக்கு குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. தயவு செஞ்சு ஒவ்வொரு நாளும் நம்மளோட இன்னொரு ஃபேக்டரி மாதிரி, இன்னொரு கடை பிரான்ச்சு மாதிரியாலும் நம்மளோட பொண்டாட்டியை நினச்சி ஒரு அரை மணித்தியால் ஒதுக்கி கதைச்சி பாருங்கள். குடும்பத்தில் பிரச்சனை குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும். நிறைய பொம்பளைகளுக்கு பிரச்சனை, முடி கொட்டுது, தலைக்கடுப்பு, அடிவகத்துக்கு பத்துற, மூச்செடுக்க கஷ்டமாகிற, ஷோல்டரில் பெயின், முள்ளந்தண்டில் பெயின், காலையில் எழும்பினா ஜாயிண்ட் எல்லாம் வலிக்குது, சிலருக்கு குதிகால் கடுப்பு. இவ்வளவு பிரச்சனையோடு சிலர் வந்து கேஸ்ட்ரிக் அல்சருடைய சிம்டம்ஸும் சொல்லி மருந்தெடுக்காங்க, சரி வருது இல்லை. கோபம் கூட வருது, மறதி கடுமையாக இருக்கி, பழசெல்லாம் நினைப்பிரிக்க புதுசு மறந்து போகுது, வெச்ச துறப்பையும் பூனையும் தேர்ற, சமைக்க கூட அடுத்தது என்ன செய்யறது தெரியாமல் அடுப்போ பண்ணுற நிலைமைக்கு மறதி. விளங்கிட்டா? இவ்வளவு சிம்டம்ஸ் நான் சொன்ன இவ்வளவு சிம்டம்ஸும் ஒரு பிள்ளைக்கு இருக்குது, ஒரு பொம்பளைக்கு இருக்குது. ஒரு பொம்பளைக்கு இல்லை, நிறைய பொம்பளைக்கு தான் பிரச்சனை.
இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்மார்கிட்ட இந்த கேஸ் தான் கூட வர டாக்டர்ஸ்மார் சொல்லி அனுப்புகிறது ஒரு கவுன்சிலிங் போங்கன்ட்டு. ஏனெண்டா இது ஸ்ட்ரெஸ்ஸு சிம்டம்ஸ் இவ்வளவு நம்ம தெரியாமல் சித்தால விதைக்கிற ஷோல்டருக்கு கழுத்துக்கும் ஷோல்டருக்கும் முள்ளந்தண்டுக்கும் மருந்து தேய்க்கும். அது மருந்து தேய்ச்சி சரியாகிற சாமான் இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை சரியாக்கணும். அப்போ அவங்கள கவுன்சிலிங்க ஒன்றை சொல்லுவாங்க, நான் 9 சொல்லுவேன். இன்னதிரிக்கா 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 இதுரிக்கா 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 ஓ மசரதோ மசரதோ மசரதா போகிற போக்கில் என்ன சாத்திரான்னு சொன்னாலும் சொல்லுவாள். இவ்வளவும் இருந்தால் உங்களோட பிரச்சனை வேறு, மாப்பிள்ளை எங்கேண்டா இருக்கார் வேறு பாட்டுக்கு அது நானுண்ட பிரச்சனை, அவரை பாட்டுக்கு அவர் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ கூட உன்னோட வாரத்துக்கு அவருக்கு நேரம் இல்லாமல் போச்சு, ஆட்டாக்காரனோட வந்திருக்கார். அப்படி ஆட்டாக்காரனோட போனவள் எல்லாம் இருக்காள், அவனை விட இவன் கொஞ்சம் பரவாயில்ல. தயவு செஞ்சு குடும்பம் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். அவங்களோட ஒன்றும் இல்லை, குட் லிசனிங், காது தாழ்த்தி கேட்குறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முதல் மருந்து. அதான் ஆகப்பெரிய மருந்து. நான் சொல்லித்தான், ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அளவிடணும், கதைக்கிறத கேட்கணும், இந்த ரெண்டும் செய்யுங்க. ஒரு டேப்லெட்டும் தேவையில்லை, தூக்கி பக்கத்தோட எறிங்க, மேல் வருத்தம் இறங்கும், தலைக்கடுப்பு சரியாகும், முடி கொட்டுறது நிற்கும், வகுத்துக்க பத்துறது சரியாகும். என்ன நிம்மதியாக அளவிடுங்க. அழுகையை அடக்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அவங்களோட கதையை கேட்க ஆள் இல்லை, கதையை கேட்க ஊரான் இருந்து வேலை இல்லை. புருஷன் கேட்கணும், பாப்பா உமா கேட்கணும், பொண்டாட்டி கேட்கணும், புருஷன்ட கதையை கேட்கணும். இது கதையை தொடங்கினா போ போ எப்போ பார்த்தாலும் எனக்கு இதுதான் பிரச்சனை, போய் 1000 பிரச்சனையோட நாங்கள் வந்துட்டீங்க. செக்கு 3 ரிட்டன் ஆகி கிடக்கு, கதைக்க வர கதை. செக்கு 3 ரிட்டன் ஆகி கிழிஞ்சாலும் ஒன்றும் இல்லைடா, இவள் ரிட்டன் ஆகிடுவாள். ஓ வேறொரு அக்கௌண்ட்டில் கேஸை போட்டுருவாள் மறுவா, அவ்வளோதான், அவுட். தயவு செஞ்சு அவளுக்கிட்ட கொஞ்சம் இருந்து எப்படி பேசுகிற கதைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்மளோட வேலையை செஞ்சுட்டு அவள் கதைக்கக்குள்ள தோலை சாஞ்சிக்கிட்டு கிட்ட வருவேன், தள்ளி நின்று வேறுத்து கட்டு வந்துக்கிட்டு வருது, தள்ளி நின்று. முதல்ல இந்த கல்யாணத்துக்கு முன்னே கொஞ்சம் கிட்டவா அவன் இல்லை இன்னைக்கு பக்கம் இப்படி வாடி கொஞ்சம் உடம்பு படாட்டு கொஞ்சம் விரலையாலும் பிடிய நண்டவர் இப்போ கிட்ட தள்ளி நில் வந்துட்டு ஒரு ரசிகத்துக்கு வந்துட்டேன் சொல்லு. அவள் சொன்னா இவர் இங்கே கணக்கு சரி சரி. அவள் காய்ச்சி போகல எவடத்தை விட்டேன்னு கேட்டால் எவடத்தை இவர் கேட்டால் தானே எவடத்தை விட்டேன்னு சொல்கிறது, இவர் கேட்கலி. இப்படி கதை கேட்டு ஸ்ட்ரெஸ் சரியாகாது. ஒரு ஆள் கதைக்குள்ளே முன்னுக்கு இருங்க, ஐ கண்ட்ராக்ட் இருக்கணும், கண்ணை பார்க்கணும், கண்ணை பார்த்து அவள் சொல்கிறத கேட்கணும், அவளுடைய இமோஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமோஷனை காட்டணும். அவள் அப்படியே சொல்லிக்கு போகக்குள்ள அப்படியே முகம் சுருங்கி வேதனைப்படக்குள்ள தலையை தடவி கொடுத்து, நம்மளோட கொண்டாட்டியானே கவுன்சிலர்ஸோட போடா, சில கவுன்சிலிங் செய்கிறாக்கள் தலையை தடவி மாட்டினாக்கள் எல்லாம் இருக்காங்க. ஓ காய்ச்சல் பார்த்த கவுன்சிலர் எல்லாம் இருக்கார், கடுமையாக காயுதோ அவ்வளவுதான், தொற்றப்படா புரிஜன் தான் தொடணும். தலையை தடவி நெஞ்சில் அது சரிடிம்மா உனக்கு இவ்வளவு கவலையாக இருக்கேன்னு எனக்கு இப்போ விளங்குது, அல்ல உனக்கு உதவி செய்ய நான் இருக்கேன்டி ப்ளீஸ் டி அப்படி என்று சொல்லி நம்ம கொஞ்சம் நெருங்கணும். அவங்களோட இமோஷனை திரும்ப சொல்லணும், அவங்களுக்கு கடும் கஷ்டமாக எங்களுக்கு விளங்குது வாங்கணும். அவள் இடையில தடுமாறு நடத்த எடுத்து கொடுக்கணும். புறவு நீங்கள் அந்த விஷயத்தை சொன்னீங்களே அது என்ன புறவு என்ன செஞ்ச உங்களோட தாத்தா என்ன சொன்னாங்க அப்படி என்று கேட்டு அவங்கள அப்படியே சோல்வ் பண்ணணும். கதையை கட்டு மூட்டி விட்டுறப்படா குடும்பத்துக்கு சண்டையை. இனி அவன் வந்தால் செருப்பை கலட்டுடி நீ என்று சொல்லி விட்றாதீங்க. கொஞ்சம் சோல்வ் பண்ணி அதுக்கு என்ன இரவாப்பா தானே நானா தானே அவன் தங்கச்சண்டை உரிமையிலே சத்தம் போட்டிருப்பான், அதை பெருசாக எடுக்காத நான் இருக்கேன் சோல்வ் பண்ணணும். அவங்களோட கதைக்கணும், கதையை கேட்கணும். இந்த ரெண்டு நீங்கள் செய்யுங்க, அளவிடுங்க, கதையை கேளுங்க, ஸ்ட்ரெஸ் வராது, ஸ்ட்ரெஸ் இல்லை. இதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சால்